இப்படி இருக்கா? இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் இந்த பிஆரை நம்ம எப்படி பார்க்கணும்? ஐயூபிஎஸ்சியில் என்ன நமக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் நம்பர் வைப்போம், அதுதான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும். இப்போ இந்த ஒரு சம்மில் நம்ம பிஆர்ல இருந்து தான் நம்பர் ஸ்டார்ட் பண்ணும். அது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, பிஆரை வந்து பிரதர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எப்போதுமே பிரதருக்கு தானே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். ஸோ பிஆர்னு சொல்லிட்டு இந்த இடத்துல 1 போடக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு கார்பனே கிடையாது, சிஏ கிடையாது, பிஆர் மட்டும் தான் இருக்கு. ஸோ அது வந்து ஒரு சப்ஸ்டிட்யூவெண்டா இருக்கு. ஸோ பிஆர் வந்து கம்மியான நம்பர்ல வர மாதிரி பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல தான் நம்ம 1 போடுவோம். எங்க சி இருக்கோ அங்கே 1 போடுவோம். ஓகேவா? இங்கே ஒரு சி இருக்கும். அப்போ இங்கே 1 எடுத்துக்கணும், இங்கே 2 எடுத்துக்கணும், இங்கே 3 எடுத்துக்கணும், இங்கே 4 எடுத்துக்கணும். ஏன் இப்படி எடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா, இப்படி எடுக்கக்கூடாது. ஏன்னா இங்கேயுமே நமக்கு வந்து சி கிடையாது, வெறும் ஹெச் மட்டும் தான் இருக்கு இந்த இடத்துல எல்லாமே. அப்போ நமக்கு 4 நம்பர் வருது. இதுலேயே நமக்கு தெரியுது வந்து பியூட்னு. ஓகே, இப்போ பிஆர் பெருசா டபுள் பாண்ட் பெருசான்னு கேட்டா அந்த இடத்துல நமக்கு கன்ஃபியூஷன் வரும். இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 1 2 3 4 எப்படி பார்த்தாலுமே 2 தான் வந்து டபுள் பாண்ட் வருது. அதுலேயுமே நமக்கு பிஆர் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுனால இங்கே நம்பர் போட்டுருக்கோம். பியூட் அப்படின்றது தெரிஞ்சிச்சு. பியூட் டக்குனு நம்ம எடுத்து போட்டுறக்கூடாது. ஏன்னா இங்கே டபுள் பாண்ட் இருக்கு. எந்த இடத்துல 1 2ல தான் இருக்கு டபுள் பாண்ட். பியூட் 2 இன் அப்படின்றத நம்ம லாஸ்ட்டாக எழுதிக்கலாம். ஓகே, பியூட் 4 நம்பர் இருக்கிறனால இது போட்டாச்சு, டபுள் பாண்டையும் போட்டாச்சு. அப்போ வேற என்ன இருக்கு? ப்ரோமோ 1ன்ற இடத்துல ப்ரோமின் இருக்கு. 1 ப்ரோமோ பியூட் 2 இந்த ஹெச்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. கண்டிப்பா இதுல வந்து ஒரு குழப்பம் இருக்கும். என்னதான் நம்ம நல்லா புரிஞ்சு பார்த்தாலுமே. அதனால நம்ம எக்ஸாம்ல போய் சால்வ் பண்றப்போ நமக்கு ஆன்சர் கொஞ்சமாச்சு போட்டது ஞாபகம் இருக்கணும். அதனால நிறைய வாட்டி இதை போட்டு பாருங்க. அடுத்தது 8th ஒன். இதுல இந்த மாதிரி இருந்துச்சுனாலே அது வந்து ஆக்சோ அப்படி எடுத்துக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓனாலே என்ன? ஆக்சிஜன். அப்போ ஆக்சோ அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். வேற எந்த இடத்துலயுமே எதுவுமே இல்லை. அப்போ இங்கே ஒரு சி இருக்கு. அப்போ இங்க இருந்து வைக்கணும். 1 2 3 4 இங்க 5 அப்புறம் இந்த இடத்துல 6 வரணும். இந்த இடத்துல ஏன் வைக்கிறாங்கன்னு புரியுதா? ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் குரூப் கொடுத்தாங்கவே அந்த இடத்துல சி இருக்காது. ஓகேவா? அப்போ இங்க இருந்தா 1 2 3 4 5 6 இந்த 5ன்ற இடத்துல நம்ம ஓ இருக்கிறத பார்க்கறோமா? அப்போ 5 ஆக்சோ. ஓனாலே ஆக்சோன்னு சொல்லிட்டேனா? அப்போ வந்து ஏன் இங்க 1 ஆக்சோ வராதா அப்படின்னு நமக்கு தோணும். 1 ஆக்சோ வரும். பட் இங்க பக்கத்துலேயே நமக்கு என்ன OH இருக்கு. அப்போ இது மூணுத்தையும் நம்ம சேர்த்து பார்க்கணும். இதெல்லாம் நமக்கு மறந்துடும். ஸோ வந்து நம்ம இந்த மாதிரி அடிக்கடி போட்டு பார்க்கறது மூலமா நம்ம இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இங்க சேர்த்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி இந்த மாதிரி O வந்து HO ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஆயிக் ஆசிட்னு சொல்லுவோம். இந்த இடத்துல நமக்கு ஒரு O இருக்கு, அதை இன்க்ளூட் பண்ணியாச்சு 5 ஆக்சோ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல HO இருக்கு, இங்க ஒரு அது ரெண்டையும் சேர்த்தா நமக்கு என்ன வரும்னு தெரியும், ஆயிக் ஆசிட். அதையும் இன்க்ளூட் பண்ணியாச்சு. அப்போ வேற என்ன இன்க்ளூட் பண்ண வேண்டியது இருக்கு? 1 2 3 4 5 6 அந்த 6 எதுக்கு நம்பர் போட்டோம் அந்த வேலையை பார்க்கணுமே. அதுதான் 5 ஆக்சோ ஹெக்ஸானோயிக் ஆசிட். இது புரியும், கண்டிப்பா இது புரியும், கண்டிப்பா இது மறக்கவும் செய்யும். ஸோ நம்ம அடிக்கடி போட்டு பார்க்கணும், நிறைய வாட்டி ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இதை பாருங்க. போடுறப்பயுமே கஷ்டமா தான் இருக்கும். ஆனா போட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மெமரியில் இருக்கும். அதுக்கப்புறம் ஈஸியா இருக்கும். நமக்கு இந்த சம பார்த்தோன்னே நமக்கு கண்ணில் பண்றது இந்த டபுள் பாண்ட் தான். எப்போதுமே நம்ம டபுள் பாண்ட் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க இருந்து நம்பரை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. பண்ணலாம், பட் நம்ம எல்லா இதுலையுமே எல்லா வேலையுமே செக் பண்ணி பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 இங்கே பாருங்க. இப்படி பண்ணும்போது நமக்கு 7 கார்பன் கிடைக்குது. அப்போ இந்த இடத்துல நம்ம டபுள் பாண்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணுமா இல்ல நம்பர் அதிகமான ஹையஸ்ட் நம்பர் அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணுமா கேட்டா நம்பருக்கு தான் கொடுக்கணும். ஓகேவா? ஏன்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே என்ன? நம்பர் வைக்கிறது தான். ஸோ நம்ம நமக்கே தெரியும் ஹையஸ்ட் பெரிய செயின் எங்க இருக்குன்னு நம்ம பார்ப்போம். அப்போ நீங்க டபுள் பாண்ட்ல போய் நம்பர் போடக்கூடாது, ஹையஸ்ட் செயின் எங்க இருக்குன்னு பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 ஹெப்ட். ஓகே, லாங்கஸ்ட் செயினை கண்டுபிடிச்சாச்சு. அப்போ சப்ஸ்டிட்யூவெண்டா இருக்கிறவங்க யாரு? இவங்களும் தான். ஸோ இப்போ இவங்களுக்கு மட்டும் நம்ம CH3 அதாவது அந்த CH3 சொல்லிட்டு ஃபில் பண்ணிக்கலாம், நமக்கு ஈஸியா இருக்கும். இங்க பாருங்க, இங்க ஒரு கார்பன் இருப்பாங்களா? இவங்களுக்கு ஒரே ஒரு பாண்ட் தான் இருக்கு, அதாவது ஒரே ஒரு H தான் இருக்கு. அப்போ நம்ம இங்க 3 H ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு கார்பனை சுத்தி 4 H இருக்கணும். இப்போ இங்கேயும் ஒரு கார்பன் இருப்பாங்களா? இந்த இடத்துல ஒரு கார்பன் இருப்பாங்க. இவங்களை சுத்தி இங்கே ஒரு இங்க ஒன்று இருக்கு, தெரியுதா? இங்க ஒன்று இருக்கு, இங்க ஒன்று இருக்கு, ஆல்ரெடி 2 இருக்கு. அப்போ இன்னும் 2 மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டா நமக்கு கரெக்டா 1 2 3 4 பேர் இருப்பாங்க H. அவ்வளவுதான். இங்க இருக்க கார்பன் வந்து நம்ம நேம் பண்ணியாச்சு. ஸோ அதை பத்தி கவலை பண்ண வேண்டாம். இங்க இருக்காங்க பாருங்க இன்னொரு சப்ஸ்டிட்யூவெண்ட், இவங்களை பத்தியும் கவலை பண்ணலாம். இது வந்து 4 ஆயிடுச்சு. ஓகே, அப்போ இந்த இடத்துல ஒரு C இருப்பாங்க, அதாவது இந்த இடத்துல. ஓகே, அப்புறம் இந்த இடத்துலயும் இந்த லாஸ்ட்லயும் ஒரு C இருப்பாங்க. கரெக்டா? இப்போ இந்த லாஸ்ட்ல இருக்க Cக்கு பாருங்க 1 2 ஆல்ரெடி 2 பேர் இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க? 2 தானே போடுவீங்க, ஆட் பண்ணா 4. ஏன்னா டபுள் பாண்ட் இருக்காங்க. இவங்களுக்கும் பாருங்க ஆல்ரெடி 1 2 3 இருக்காங்க. அப்போ 1 1 மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டா போதும். இதை நான் கொஞ்சம் கிளியரா எழுதி காமிக்கிறேன் பாருங்க. நான் அதே தான் எழுதிருக்கேன். இங்க ஒரு C இருக்கும், இங்க ஒரு C இருக்கும், இங்க ஒரு C இருக்கும், இங்க ஆட் பண்ணா 1 2 3 4 5 6 7 இருக்கு. ஹெப்ட்ன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எந்த இடத்துல டபுள் பாண்ட் இருக்கு? இந்த இடத்துல இருக்கு. நம்ம பொதுவாகவே மெயின்ல தான் டபுள் பாண்ட் இருந்து பார்த்துருக்கோம். அது எந்த நம்பர்ல இருக்கோ அந்த நம்பர் போட்டு ஈன் அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். ஆனா இந்த இடத்துல டபுள் பாண்ட் வந்து சப்ஸ்டிட்யூவெண்ட்ல இருக்கு. ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருந்து போகலாம். 1 2 3 இந்த 3ன்ற இடத்துல இது மட்டும் இது வரைக்கும் நம்ம மெத்தில் இருக்கும். ஈஸியா நம்ம அழகா 3 மெத்தில் ஹெப்டேன் அந்த மாதிரி சொல்லிட்டு எழுதிடுவோம். இங்க CH2 சேர்த்து இருக்கு. ஸோ நமக்கு இது ரெண்டுமே சேர்த்து படிங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. இது மட்டும் இருந்தா மெத்து, ரெண்டுமே இருந்தா எத்து, அவ்வளவுதான். 3 எத்தில் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிப்போம். கரெக்டா? ஓகே, இப்போ 4க்கு வாங்க. 4லையும் நமக்கு சப்ஸ்டிட்யூவெண்ட் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீ தான் பாத்துக்கலாம். இப்போ 4ல என்ன இருக்காங்க? ஸோ 2 பேர், அதாவது 2 கார்பன் இருந்தாலே நான் என்ன சொல்லிட்டேன், இதுல எத்தில் எழுதியாச்சு. இங்கேயும் 2 கார்பன் தான் இருக்கு, அதாவது சப்ஸ்டிட்யூவெண்ட்ல 2 கார்பன் தான் இருக்கு. அப்போ இதுவும் கண்டிப்பா எத்து தான். ஆனா இங்க டபுள் பாண்ட் இருக்கு. இது வந்து ஈத்தேன்பா, ஏன்னா சிங்கிள் பாண்டு. இது வந்து ஈத்தீன், ஏன்னா டபுள் பாண்ட். அவ்வளவுதான் வித்தியாசம். ஈத்தீன் E வரும், இங்க A வரும். சிங்கிள் பண்ணா A, டபுள் பண்ணா E. அப்போ இங்க எத்தில் போட்டோம்னா இதை எத்தினைல் அப்படின்னு போடணும். ஒண்ணுமே கிடையாது. 3 எத்தில் 4 ஈத்தீன் ஐல், எத்தினைல் ஹெப்டேன். இங்க எப்படிப்பா ஏன் வந்துச்சு? ஏன்னா இங்க உள்ளதுல எதுலையுமே நமக்கு டபுள் பாண்ட் கிடையாது. மெயின் செயின்ல வந்து நமக்கு டபுள் பாண்ட் கிடையாது. ஸோ அது ஏன் தான். நமக்கு சப்ஸ்டிட்யூவெண்ட்ல ஈன் இருந்துச்சு, அதாவது டபுள் பாண்ட் இருந்துச்சு. அதை நம்ம ஈன்னு இங்க சேர்த்துக்கிட்டோம். 4ஓட சப்ஸ்டிட்யூவெண்ட்னால 4, 2 கார்பன்னால எத்து, டபுள் பாண்ட்னால E. ஈஸியா புரிஞ்சிடும், பட் பெருசா இருக்கு, அவ்வளவுதான். இந்த 10th ஒன் வந்து ரொம்ப ஈஸி. இதில் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் குரூப் இருக்கா? இல்லை. அப்போ கண்டிப்பாக நமக்கு வந்து டபுள் பாண்ட் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். 1 2 அப்படி போட்டால் இங்கே 2 போட்டால் 2லே டபுள் பாண்ட் வந்து இங்கேருந்து பார்த்தா 1 2 3 3ல தான் டபுள் பாண்ட் வருது. ஸோ நம்ம இங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 2 3 4 5 நம்ம இப்படியும் கூட இங்கேயும் போடலாம், 5 இங்கேயும் போடலாம். நான் இங்கே போட்டுருக்கேன். எதெல்லாம் சப்ஸ்டிட்யூவெண்ட்ன்றதை பார்த்துக்கோங்க. இங்கே ஒரு சப்ஸ்டிட்யூவெண்ட் இருக்கு, இங்கே ஒரு சப்ஸ்டிட்யூவெண்ட் இருக்கு. சப்ஸ்டிட்யூவெண்ட்டாக ஒன்று நம்பர் போடாமல் வச்சிருக்கோம்ல, பேலன்ஸ், அது இங்கே ஒன்று இருக்கு.
ஸோ இதை மட்டும் ஈஸியாக இருக்கிறதுக்காக இங்கே CH போட்டு போனோம். ஆல்ரெடி கண்டிப்பாக இங்கே எல்லா இடத்துலையும் இங்கேயும் இருக்கும் கார்பன், இங்கே 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 எல்லா இடத்துலையும் இருக்கும். நம்ம நம்பர் போட்டதை தவிர மற்றதெல்லாம் போட்டுப்போம் ஈஸியாக இருக்கிறதுக்காக தான் வேணும் இல்லை. அப்போ இங்கே ஆல்ரெடி 1 இருக்குது, அப்போ இங்கே 3 போட்டுப்போம். இங்கேயும் ஆல்ரெடி 1 இருக்குது, அப்போ இங்கே 3 போட்டுப்போம். இங்கேயும் ஆல்ரெடி 1 இருக்குது, அப்போ இங்கே 3 போட்டுப்போம். ஓகேவா? மூணுமே மெத்தில் தான். கார்பன் சுற்றி 4 ஹைட்ரஜன் இருக்கணும். ஸோ நமக்கு இருக்குது 1 2 3 4 1 2 3 4 5. கண்டிப்பாக இது வந்து பென்ட். 5னா பென்ட். ஏன்னு சொல்லிட்டு போடக்கூடாது, ஏன்னா நமக்கு 2ல டபுள் பாண்ட் இருக்கிறனால பென்ட் 2 அதை போட்டுக்கணும். நம்பருக்கு பென்ட் போட்டாச்சு, டபுள் பாண்டுக்கு 2 ஈன்னு போட்டாச்சு. வேற என்ன இருக்குது? இந்த சப்ஸ்டிட்யூட் இருக்குது. இந்த நம்பர் போட்டுருவோம். அதுக்கு தான் அந்த பென்ட். எங்கே இருக்குது? டபுள் பாண்டு 2ல இருக்குது, அப்போ 2ல போட்டு ஈன்னு போடுவேன். அதுக்கப்புறம் எங்கெல்லாம் வந்து சப்ஸ்டிட்யூட் இருக்குது? 2ல இருக்குது, 4ல இருக்குது, 4ல இருக்குது. இப்போ ஒவ்வொரு நம்பர்லையும் வேற சப்ஸ்டிட்யூட் இருந்துச்சுன்னா ஓகே. மூணுலையுமே காமனாக என்ன இருக்குது? மெத்தில் தான் இருக்குது. அதனால நம்ம சேர்த்து போட்டு 2,4 ஏன் 4 இன்னொரு வாட்டி போட்டுக்கணும்? 4ல 2 இருக்குது, அப்போ 2,4,4 மெத்தில் வரும். இதில் இன்னொரு விஷயம் மறக்கக்கூடாது, மூணுத்தையும் காமனாக தான் போடுறோம். அப்போ மூணுத்தையும் சேர்த்து 3 மெத்தில்ன்றதையும் நம்ம மென்ஷன் பண்ணணும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 11 பாருங்க. இதில் வந்து ஒரு ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு பார்க்கலாம். இது வந்து ஃபீனைல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற வழி இல்லை. C6H5 என்ன ஃபீனைல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப். இந்த ஃபங்க்ஷனல் குரூப்போட பேர் ஃபீனைல். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் லாஸ்ட் டைமில் இதெல்லாம் பார்த்துட்டு போகணும். ஏன்னா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். எக்ஸாமுக்கு போகும்போது லாஸ்ட் டைமில் இந்த மாதிரி இதை மட்டும் ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சம்ஸ் மட்டும் லாஸ்ட் டைமில் அதை மட்டும் பார்த்துட்டு போயிருங்க, ஞாபகம் இருக்கும். அப்புறம் இது வந்து நமக்கே தெரியும், இது வந்து அமோனியா. ஓகேவா? ஸோ அது பிரச்சனை இல்லை, இது அமோனியா. இப்போ நம்ம இதில் இருந்து நம்பர் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். ஸோ இதை பார்த்த உடனே நமக்கு இதுக்கு ஃபீனாலில் பேர் வச்சிடணும். ஓகேவா? அப்போ இங்கே C இருக்கேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து நம்பரை போடக்கூடாது. ஏன்னா இதுக்கு தான் நம்ம நேம் வச்சுட்டோமே, இதை அப்படியே ஒதுக்கிடுங்க. மற்றது என்ன இருக்குன்னு பாருங்க. இது அப்படியே ஒதுக்கியாச்சு இப்போதைக்கு. அப்போ பேலன்ஸ் இது இருக்கும். இதில் நமக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒருத்தவங்க இருக்காங்க, இங்கே இருக்காங்க. ஸோ இங்கேருந்து நம்ம நம்பர் போடணும். ஏன்ப்பா இங்கேருந்து போடக்கூடாது? 1 2 இங்கே போறீங்க 1 அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே எங்கே இருக்குது? C கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. C இருந்தால் தான் அங்கே நம்பர் போடணும். அப்போ இங்கேருந்து ஆரம்பிச்சோன்னா 1 2 3 1 2 3 இப்படி போட்டாலும் ஒன்று தான். 1 2 3 நம்ம ஸ்ட்ரைட்டாகவே போய்க்கலாம். ஓகேவா? இப்போ இதை தவிர மற்ற இருக்கிறவங்க எல்லாருமே என்ன சப்ஸ்டிட்யூட், இவங்க சப்ஸ்டிட்யூட். நமக்கு 3 சப்ஸ்டிட்யூட் இருக்காங்க. இது கண்டிப்பாக நமக்கு ப்ரொப்னு தெரிஞ்சிச்சு. ப்ரொப் ஏன்னா 3 இருக்குது, 3 நம்பர். அமோனியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ரொம்ப விட்டு கொடுக்கக்கூடியவங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க லாஸ்ட்டாக இருந்தாலும் அதை நினச்சி ஃபீல் பண்ண மாட்டாங்க. அப்போ இங்கே 1 இருக்கா? 1 அமீன் போட்டுங்க லாஸ்ட்டில். அமீன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அமீன் முன்னாடி சேர்த்தோம் அப்படின்னா அமீன் போட்டுக்கலாம். இது லாஸ்ட்டில் தானே, அதனால அமீன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுங்க. வேற என்ன நம்ம பேலன்ஸாக வச்சுக்கோம்? இங்கே 3 இருக்கிறனால ப்ரொப்பன் போட்டாச்சு. 1 இருக்கிற இடத்துல அமீன் போட்டாச்சு. இங்கே ஒரு ஆள் இருக்காங்க பாருங்க, இங்கே யார்? 1 இருக்குது. அப்போ இங்கே CH3 வரும். அப்போ இவங்க யார்? மெத்தில். ரைட்டா? அப்போ 2ல இருக்காங்க மெத்தில். 2 மெத்தில் இங்கே வரும். 2 மெத்தில். ஸோ இப்போ 3 பேருமே முடிச்சாச்சு. இப்போ பேலன்ஸ் இவங்க தான் இருக்காங்க. 2 மெத்தில் ஃபினைல் இந்த இடத்துல சேர்த்துரும். இந்த இடத்துல வெறும் ஃபினைல்னு வராது, ஏன்னா இங்கே 1 இருக்கிற இடத்துலன்றதை நம்ம மென்ஷன் பண்ணணும். 1 ஃபினைல் ப்ரோப்பீன். இந்த இடத்துல நமக்கு இன்னொரு டவுட் வரும். இங்கே நம்ம மெத்தில் ஃபர்ஸ்ட்ல போட்டுருக்கோமே, ஏன் ஃபினைல் ஃபர்ஸ்ட்ல போடல? அதுதானே ஃபர்ஸ்ட் நம்பரா இருக்கு, இது செகண்ட் நம்பர் தானே, இதுக்கு ஏன் ஃபர்ஸ்ட்ல போட்டுருக்கோம் அப்படின்னா IUPACல இன்னொரு ரூல் என்ன அப்படின்னா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல இருக்கணும். இந்த இடத்துல M அப்புறம் தானே P வரணும். ஸோ அதனால தான் நம்ம மெத்தில் ஃபர்ஸ்ட்ல போட்டுருக்கோம், ஃபினைல செகண்ட்ல போட்டுருக்கோம். இங்கே பார்த்தோம்னா நமக்கு 2ல மெத்தில் இருக்கு, அதனால அதை போட்டாச்சு. 1ல ஃபெனைல் இருக்கு, அதையும் போட்டாச்சு. 1ல அமைன் இருக்கு, அதையும் போட்டாச்சு. 3 இருக்கிறது 3 மெயின் செயின்ல 3 இருக்கிறதுனால 3 கார்பன் அப்படின்றனால ப்ரோப்பன் போட்டாச்சு. ஓகேவா? இதை ஆர்டர் பண்ற விஷயத்தை இப்போ நம்ம பார்க்கணும். ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல இருக்கணும்ன்றனால M ஃபர்ஸ்ட் போட்டாச்சு, ஃபினைல் P வந்து செகண்டா போட்டாச்சு. அமைன் எப்பவுமே விட்டு கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதை மட்டும் நம்ம லாஸ்ட்ல சேர்த்துப்போம். அவங்க எங்க இருக்காங்கன்றதோட சேர்த்து அதான் 1 அமைன்.